தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 106. இளஞ்செழியன் பாசறை. சோநாட்டு விடுதலைக்கு படை திரட்ட நாகையை தேர்ந்தெடுத்தது பற்றி சொல்ல ஒண்ணா பெருமை கொண்ட காத்தாயி சுமார் 20 வருடங்கள் பின்னோக்கி ஓடியவள் போல் மிகுந்த பலத்தை அடைந்ததன்றி அடுத்த 4-5 நாட்களில் தனக்கு தெரிந்த யோசனைகளையெல்லாம் விடாமற் சொல்லி மணல்மேட்டு குப்பத்துக்கும் கடற்கரைக்குமாக இடைவிடாது நடந்து கொண்டிருந்ததைக் கண்ட அலீமா முதலில் உள்ளூர நகைத்து கொண்டாலும் பிறகு மெல்ல மெல்ல உண்மை உதயமாகியதும் கிழவியிடமிருந்த போர் நுணுக்க அறிவை பெரிதும் வியக்கவே செய்தாள். காத்தாயிடம் முதல் நாள் இரவு அடைக்கலம் புகுந்த இளஞ்செழியன் மறுநாளில் பொழுது விடியும் முன்பாகவே எழுந்து கடற்கரைக்கு சென்றான் என்றாலும் அவனுக்கு முன்பாக காத்தாயி தலை நிமிர்ந்து மிகுந்த கம்பீரத்துடன் கடல் அலைகளை கவனித்து கொண்டிருந்தான். தூரத்திலிருந்தே அவளை கண்ட இளஞ்செழியன் அவள் இருக்கும் இடத்தை துரிதமாக அணுகி அவள் முகத்தை உற்று நோக்கி அதில் கவலை படர்ந்திருப்பதைக் கண்டு, அம்மா, உன் முகம் ஏன் இப்படி வாடியிருக்கிறது என்று கேட்டான். கவலையப்பா, கவலை என்று பதில் கூறிய காத்தாயி பெருமூச்செறிந்தாள். அதற்கு மேல் சில வினாடிகள் இருவருமே பேசாமல் கடலை வெறித்து பார்த்து கொண்டு மௌனமாகவே நின்றார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு பின்னால் வந்த அலிமா அவர்கள் மௌனத்தை கலைக்க, படைத்தலைவரே என்று அழைக்கவே அதனால் சுயநிலைக்கு வந்த படைத்தலைவன் திரும்பி அலிமாவை பார்த்தானே ஒழிய காத்தாயி மட்டும் கடற்பிராந்தியத்தை விட்டு கண்களை அகற்றவே இல்லை. அப்படி சற்றும் திரும்பி கூட பார்க்காத காத்தாயியை கண்டு சற்று கோபமும் ஆச்சரியமும் அடைந்த அலிமா, அம்மா அப்படி ஏன் கடலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று படைத்தலைவனை நோக்கி கேட்டாள். ஏதோ கவலை என்றான் இளஞ்செழியன். என்ன கவலை என்று மீண்டும் கேட்டாள் அலீமா. அதை கேட்க முடியுமென்றால் நானே கேட்டிருப்பேனே. என் தாய் யோசிக்கும் போது யாரும் பேசக்கூடாது. அவள் குணம் உனக்கு தெரியாது என்று இளஞ்செழியன் விளக்கினான். இளஞ்செழியனின் பதிலால் அதிவியப்பை எய்திய அலீமா, என்ன இந்த பரதவக்குல கிழவிக்கா இத்தனை மதிப்பை கொடுக்கிறார் படைத்தலைவர்? ஏன் இவர் கேட்டு அவள் பதில் சொன்னால் முத்து உதிர்ந்து விடுமோ என்று எண்ணியதன்றி தானே அவளை காரணம் கேட்டு விடுவதென்று தீர்மானித்து, அம்மா, அம்மா, உங்களைத்தான் என்று குரலும் கொடுத்தாள். காத்தாயி அலிமாவை திரும்பி பார்க்காமலேயே, என்ன குழந்தாய் என்று வினவினாள். ஏதோ கவலையுடன் நின்றிருக்கிறீர்களே என்று மீண்டும் கேட்டாள் அலிமா. கவலை எப்படி இல்லாமற் போகும் என்று கிழவி திரும்பி பார்க்காமலே பதில் சொன்னாள். எதை பற்றி கவலை? எதை பற்றி நான் கவலைப்பட வேண்டும்? என் புருஷர் இல்லை. எனக்கு வயதாகிவிட்டது. நான் போனால் எனது வளர்ப்பு மகன் எடுத்து போட்டு விடுவான். அப்படியானால் கவலைக்கு காரணமில்லையே? இல்லை, நேற்று வரை இல்லை. நேற்று? ஆம், நீங்கள் வந்த பின் துளிர்த்தது. இரவில் மரமாக வளர்ந்து விட்டது. சோநாட்டில் விடுதலை போர் துவங்குகிறது மகளே. அஸ்திவாரத்தை இந்த நாகையில் மணல்மேட்டு குப்பமும் வளைந்த கடற்கரையும் சில தோப்புகளும் உள்ள இந்த குக்கிராமத்தில் அமைத்து விட்டான் என் மகன். ஆகவே போரை வெற்றிகரமாக முடிப்பது என் கடமை இல்லையா என்றாள் கிழவி உணர்ச்சியால் குரல் நடுங்க. அலிமா வியப்பு பொங்கி வழிந்த விழிகளை இளஞ்செழியன் மீது திருப்பினாள். படைகளை திறமையுடன் நடத்தி செல்லக்கூடியவரும் பெரும் போர்களை கண்டிருப்பவரும் இலியாசுவையே ஏமாற்றியவருமான இளஞ்செழியன் இருக்கையில் ஏதும் அறியாத ஒரு பரதவ கிழவி போரில் வெற்றியை வாங்கி கொடுப்பது தன்னால் தான் முடியும் போல் பேசுவதை எண்ணி ஆச்சரியத்தின் எல்லையை எய்தினாள். அந்த ஆச்சரிய வெள்ளம் அவள் கண்களில் ஓடுவதைக் கண்ட இளஞ்செழியன், அவளையே கேள் என்று கிழவியை சுட்டிக்காட்டி கண்களால் அலிமாவுக்கு ஜாடை செய்தான். அலிமா கிழவியுடன் மறுபடியும் பேச்சு கொடுத்தாள். கடமை இருக்கிறது உண்மைதான் அம்மா. ஆனால் இந்த தள்ளாத வயதில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று வினவினாள். இதை கேட்டதும்
காத்தாயி கடற்பிராந்தியத்தில் இருந்த கண்களை மெல்ல அலீமா மீது திருப்பியதன்றி உறுதி நிரம்பிய தன் இதழ்களில் புன்னகையொன்றையும் வெளியிட்டாள். பிறகு, உண்மைதான் அலீமா, எனக்கு வயதாகித்தான் விட்டது. ஆனால் நீ இளவயதினல். ஒரு யோசனை சொல் என்று கூறிய காத்தாயி தன் கைகளால் எதிரே இருந்த மரக்கலங்களை சுட்டிக்காட்டி, அதோ 6 மரக்கலங்கள் இருக்கின்றன. அவற்றை இந்த நாகையில் மறைத்து வைப்பதாக தானே உத்தேசம் என வினவினாள். ஆமாம் என்று சட்டென்று பதிலிறுத்தாள் அலீமா. எப்படி மறைப்பதாக உத்தேசம் என்று கிழவி கேட்டாள், அலீமாவின் முகத்தில் தன் கூறிய விழிகளை நாட்டி. அலீமா கடற்பிராந்தியத்தை ஒரு முறை கண்களால் துழாவினாள். சில வினாடிகள் அலைகளையும் ஊடுருவி விடுவதைப் போல பார்த்தாள். பிறகு குரலில் சந்தேகம் தொனிக்க கூறினாள், அதோ அங்கு அலைகள் செந்நிறத்தில் தோன்றுகின்றன என்று. ஆமாம் என்றாள் கிழவி. கடல் ஆழம் அதிகமாயிருந்தால் கடல் நீரின் நிறம் நல்ல கருப்பு நிலத்தில் இருக்கும் என்று மேலும் விளக்கினாள் அலீமா. உண்மைதான். ஆழமில்லாத இடத்தில் மரக்கலங்களை எப்படி கொண்டு வருவது? யோசனையை என்னை கேட்கிறாயே, உன்னையல்லவா நான் கேட்டேன் என்று பதில் சொன்ன காத்தாயி கலகலவென்று நகைத்தாள். என்ன நகைக்கிறீர்கள் என்று சீறினாள் அலீமா. கிழவி நகைப்பை நிறுத்தி கொண்டு தன் கையொன்றை அலீமாவின் தோள் மேல் போட்டு ஆதரவாக அணைத்து கொண்டு, அலீமா, இந்த கடல் வேறு நான் வேறு என்று எண்ணாதே. அதன் மீதே பாதி வாழ்க்கையை நான் கடத்தி இருக்கிறேன். எத்தனையோ இரவு, எத்தனையோ பகல் நானும் என் கணவரும் படகுகளிலேயே இந்த வங்கக்கடற் பிராந்தியத்தில் சஞ்சரித்திருக்கின்றோம். அவர் இருந்தவரை எங்கள் ஆயுளில் 3/4 பாகம் கடலில் கழிந்திருக்கிறது. ஆகவே வங்கக்கடலின் துர்க்குணங்கள், நற்குணங்கள், சீறல்கள், பள்ளங்கள், மேடுகள் அனைத்தையும் நான் அறிவேன். பரதவ குலத்தவருக்கும் இந்த கடலுக்கும் பெரும் உறவு உண்டு. ஆகவே இந்த கடலை நீ வெற்றி கொள்ள முடியாது. இதன் உடல் வாகுகளை நீ நிர்ணயிக்க முடியாது. நிர்ணயிக்க முடியாவிட்டால் அதோ அந்த உன் 6 மரக்கலங்களை இங்கு கொண்டு வரவும் முடியாது என்று பேசிக்கொண்டு போனவளை இடைமறித்த இளஞ்செழியன், இன்னும் 2 மரக்கலங்களும் இருக்கின்றன, அவையும் இங்கு வரும் என்றார். ரொம்ப நல்லது. அப்படியானால் 8 மரக்கலங்களுக்கு இடம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்க முடியுமா அலீமா என்று கேட்டாள் காத்தாயி. கிழவி பேச பேச பிரமிப்பை அடைந்த அலீமா, மணலடித்து கிடக்கும் இந்த நாகையின் கடலில் எப்படி கரையருகே மரக்கலங்களை கொண்டு வர முடியும் என்று எண்ணியதன்றி, முடியாது, மரக்கலங்களை மறைக்க இங்கே இடமில்லை என்றாள். தவறு அலீமா, இந்த இடத்தில் 4 மரக்கலங்களை மறைக்க வழி கண்டுபிடித்து விட்டேன். மீதி 4ஐத்தான் என்ன செய்வதென்று புரியவில்லை என்றாள் காத்தாயி. அலீமாவின் பிரமிப்பு உச்ச நிலையை அடைந்தது. என்ன, 4 மரக்கலங்களை கரையருகே கொண்டு வர முடியுமா என்று வினவினாள் அலீமா, குரலில் வியப்பு மிதமிஞ்சி ஒலிக்க. முடியும், இதோ பார் என்ற காத்தாயி கடல் வளைந்து கிடந்த இடத்தில் நடுவே ஓடிய நீல நிற அலைகளை காட்டினாள். அர்த்த சந்திரனை போல் வளைந்து கிடக்கும் இந்த கரையில் சமுத்திரத்துக்குள்ளோடி இருக்கும் 2 முனைகளுக்கு நேராக கோடுகளை இழுத்தால் நடுவே மண்ணிற அலைகள் இல்லை, நீல நிற அலைகள் இருக்கின்றன. நாங்கள் வாணிபத்துக்கு மரக்கலங்களை ஓட்டிய போது இந்த நடுப்பாதையின் வழியாக மரக்கலங்களை கரைக்கருகே கொண்டு வந்து கிண்ணம் போல் வளைந்து கிடக்கும் இந்த இடத்தில் நிறுத்துவோம். அப்படி இப்பொழுதும் நிறுத்தலாம். எதற்கும் பரதவரை கொண்டு கோல் போட்டு ஆழம் பார்க்க சொல்கிறேன். எப்படியும் 4 மரக்கலங்களுக்கு இடம் இருக்கும் என்று சொன்ன காத்தாயி அங்கிருந்து கையை ஆட்டி குப்பத்தில் இருந்த பரதவரை அழைத்தாள். அந்த அழைப்பை கண்டதும் ஓடி வந்த பரதவர் இருவரை நோக்கி எதிரே கடலில் கையை கொண்டு, இங்கு எதுவரை ஆழம் இருக்கிறது பாருங்கள் என்றாள்.
பறந்தவர்கள் மீண்டும் குப்பத்துக்கு சிட்டாய் பறந்து நீளமாக ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட மூங்கிற்களிகளை கொண்டு வந்து கரையில் இருந்த படகுகளில் தாவி கிழவி காட்டிய மார்க்கத்தில் கோள்களை நீரில் செலுத்தி ஆழம் காட்டிக் கொண்டு சென்றார்கள். கிழவியின் ஆராய்ச்சி கண்கள் மட்டுமின்றி அலிமாவின் அழகிய வெளிகளும் அந்த கோள்கள் காட்டிய ஆழத்தை அளந்து நின்றன. பறந்தவர்கள் கோல் போட்ட இடங்களில் 4 ஆள் ஆழத்துக்கு மேல் இருப்பதைக் கண்ட அலிமா கடலின் உடற்கூற்றில் கிழவுக்கிருந்த ஆழ்ந்த அறிவை கண்டு, படைத்தலைவர் காரணமில்லாமல் இங்கு வரவில்லை என்று தன் வனத்திற்குள் சொல்லிக் கொண்டாள். கிழவி மட்டும் அலிமாவை அதற்கு மேல் திரும்பி பார்க்காமல் படகுகளையே பார்த்து கொண்டு நின்று மரக்கலங்கள் வரவேண்டிய பாதையை மனதுக்குள் வகுத்து கொண்டாள். இப்படி ஆழமான கடற்பாதையை நிர்ணயம் செய்து கொண்டதும் மற்றும் சில பறந்தவரை அழைத்த காத்தாயி இளஞ்செழியனை நோக்கி திரும்பி, அப்பா, இதோ படகுகள் சென்ற பாதைக்கு இப்புறம் 10 அடி அப்புறம் 10 அடி போகலாம். அதற்கு மேல் போனால் மணல் திட்டுகள் இருக்கின்றன. இதே பாதையில் ஒன்றன் பின் ஒன்றாக உன் மரக்கலங்களை வரவழைத்துக்கொள். 4 மரக்கலங்கள் இங்கு நிற்கட்டும். மீதி 2 என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை என்றால் வருத்தம் தோய்ந்த குரலில். அதற்காக கவலைப்படாதே தாயே, மீதி 2ஐயும் வேவு பார்க்க அனுப்பிவிடுகிறேன். கடலில் ஏற்கனவே சஞ்சாரம் செய்யும் 2 மரக்கலங்களை இந்த மரக்கலங்கள் கண்டுபிடித்து கொண்டு திரும்பட்டும். பிறகு இந்த 4ம் வேவு தொழிலுக்கு செல்லட்டும். இந்த 4ம் இங்கு இருக்கட்டும் என்று கூறிய இளஞ்செழியன் தனது மாலுமிகளை கூப்பிட்டு அவ்விதமே இசைவுகளை பிறப்பித்தான். அன்று மாலைக்குள் கப்பல்கள் 4ம் தங்கள் மறைவிடத்தை அடைந்தன. இருபுறம் இருந்த மணல் திட்டுகளின் முனைகள் கடலுக்குள் நீண்ட தூரம் ஓடியதாலும் மரங்களும் இருபுறமும் அடர்த்தியாக இருந்ததாலும் உள்ளே புகுந்து கிடந்த கடலில் வந்த மரக்கலங்கள் மறைந்து கிடந்தன. இருப்பினும் அவற்றை இன்னும் மறைக்க தோப்புகளில் இருந்த மரக்கிளைகளை இலைகளுடன் வெட்டி அந்த மரக்கலங்கள் மீது போட்டு அவை இருக்குமிடம் தெரியாமல் செய்துவிட்ட இளஞ்செழியன் அடுத்தபடி தனது மாலுமிகளுக்கும் தான் திரட்ட இருக்கும் படைகளுக்கும் இருப்பிடங்களை மணல்மேட்டு குப்பத்திலும் இதர தோப்புகளிலும் அமைக்க ஏற்பாடுகளை செய்தான். சுமார் 4-5 நாட்கள் இந்த அலுவல்கள் துரிதமாக நடந்தன. கடற்கரையோர தோப்புகளில் தாழ்மையான குடிசைகள் எழுந்து மறைந்து கிடந்தன. காத்தாயி பறந்தவர்களையும் நாகர்களையும் இரவு பகல் பிசாசுகளைப் போல வேலை செய்ய தூண்டி தூண்டி இளஞ்செழியன் குறிப்பிட்ட அத்தனை அலுவல்களையும் செய்து முடித்தாள். அந்த 4-5 நாட்களில் கிழவியிடம் அலிமா பெருமதிப்பு கொண்டாள். அவளை முதலில் குறைத்து மதிப்பிட்டதற்காக மன்னிப்பும் ஒரு முறை கேட்டாள். அடாசடே, நீ என் குழந்தை, எதை சொன்னால் என்ன என்று பதில் சொன்ன காத்தாயின் பெருந்தன்மை அலிமாவை அடியோடு ஆட்கொண்டது. அலிமாவிடம் அன்பு கொண்ட கிழவி போர் திட்டத்தோடு திட்டமாக அலிமாவை சிங்காரிக்கும் திட்டத்தையும் மேற்கொண்டு தினசரி நாகலிங்க பூக்களை ஏராளமாக கட்டி அவள் தலையில் சூட்டினாள். அலிமாவும் மாலுமி உடைகளை களைந்து தன் இயற்கை உடைகளை உடுத்து கடற்கரை மோகினி என நாகை தோப்புகளிலும் கடற்கரையிலும் மகிழ்ச்சியுடன் உலாவினாள். போர் ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்ததால் காத்தாயியும் மகிழ்ச்சியால் பூரித்தாள். இளஞ்செழியன் மனத்தில் மட்டும் மகிழ்ச்சி எள்ளளவும் இல்லை. தான் ராணியை மணக்க உறுதி கூறிவிட்டதை அந்த 4-5 நாட்களில் அடிக்கடி நினைத்து கொண்டான். அப்படி மணந்து கொண்டால் என்னையே புருஷனாக வரித்திருக்கும் பூவழகியின் கதி என்னவாகும் என்று ஏங்கி அடிக்கடி கடற்கரையை நோக்கி பெருமூச்சு விட்டான். எதற்கும் முன்னதாக பூவழகிக்கு உண்மையை கூறிவிடுவது தன் கடமை என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை முன்னிட்டு குணவாயிற் கோட்டத்துக்கு செல்வதென்றும் முடிவு செய்தான். ஆனால் அவன் திட்டம் நிறைவேறுவது அத்தனை எளிதாயில்லை. படை திரட்டும் வேலை மும்முரமாக நடந்தது. அவன் ஓலை கொடுத்து அனுப்பிய இடங்களிலிருந்து வீரர்கள் பலர் இரகசியமாக இரவுகளில் வந்தார்கள். கத்திகளையும் ஈட்டிகளையும் தீட்டும் கொள்ளர் பட்டறைகள் நாகையின் கடற்கரை தோப்புகளில் சப்திக்க ஆரம்பித்தன. சுமார் 1 வாரத்திற்குள் இப்படியாக ஒரு இரகசிய பாசறையையே நாகையின் கடற்கரையில் அமைத்த இளஞ்செழியன் ஒரு நாள் காத்தாயியும் அலிமாவும் இருந்த குடிசைக்குள் பூரண கவசம் அணிந்து புகுந்தான். காத்தாயியும் அலிமாவும் அவன் கோலத்தை பார்த்து ஒரு கணம் திகைத்தார்கள். பிறகு காத்தாயி கேட்டாள், எதற்கப்பா இந்த போர்க்கோலம் என்று. தலைக்கு மட்டும் கவசம் தரித்தால் என்னை தேடிக்கொண்டிருக்கும் டைபீரியஸிடம் நானே என்னை ஒப்படைப்பதாகும். தலை முதல் கால் வரை கவசம் அணிந்தால் இப்பொழுது நாட்டில் நடமாடும் பல யவன வீரர்களில் நானும் ஒருவனே ஆவன்.
என்று பதில் கூறிய இளஞ்செழியன், அம்மா, நான் மன்னரை சந்திக்கச் செல்கிறேன். அதுவரை இங்கு ஏற்பாடுகளை நீ கவனித்துக்கொள். இந்த ஓலையை வானகரையில் பிரம்மானந்தரிடம் சேர்த்துவிடு என்று சொல்லி மடியிலிருந்து ஒரு ஓலையையும் எடுத்து காத்தாயியிடம் கொடுத்தான். ஓலையை கையில் வாங்கிய காத்தாயி அதில் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்து, ஓலை மிகுந்த ரகசியமானதோ என்று கேட்டாள். ஆமாம், இந்திர விழாவன்று பிரம்மானந்தர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது குறிக்கிறது என்ற இளஞ்செழியன் அவ்விருவரிடமும் விடைபெற்று கொண்டு குணவாயிற் கூட்டத்தை நோக்கி கிளம்பினான். அவன் கிளம்பிய 2வது நாளே அந்த முத்திரை ஓலை பிரம்மானந்தரிடம் சேர்க்கப்பட்டது. அந்த ஓலையை பிரித்து படித்த பிரம்மானந்தரின் கோபம் எல்லையை மீறியது. அழகு, அழகு, வெகு அழகு! இதெல்லாம் உன் வேலைதானா? அடப்பாவி என்று பைத்தியம் பிடித்தவர் போல் கூறினார். அத்தியாயம் 106 நிறைவுற்றது.